63 நாயன்மார்களை வணங்குறாங்களோ அவங்க தான் அடியார். யாரெல்லாம் 63 நாயன்மார்களோ ஆத்மாத்மா வணங்குறாங்களோ அவங்க தான் மெய்யடியார். சரிங்களா ஐயா? அப்போ அவங்களுக்குன்னு ஒரு குரு. அப்போ அந்த வகையில் நீங்க வந்து தஞ்சை பகுதி ஆண்ட பெரிய ஒரு மன்னர், பல ஆலயங்களை கட்டினவர், சின்ன அல்ல, இடங்களின் நாயனார். அப்பேற்பட்ட ஒரு திருக்கூட்டம். உங்க திருக்கூட்டத்தினுடைய வலிவு உங்களுக்கு தெரியாது, ஆனா வெளியிலிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன குழந்தைகளை ஒரு ருத்ராட்சம் போட்டுவிட்டு சைவத்துக்குள்ள கொண்டு வரது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு சத்து இல்லை, ஆம்லெட் சாப்பிடு, முட்டை சாப்பிடு, என்னென்னமோ மக்களுக்கு மத்தியில் நம்ம அறி வந்து இவ்வளோ பெரிய சிறப்பான பணி. ஐயா பேர் என்ன? வினோத் ஐயா வந்து நல்ல கவனம். அவங்கெல்லாம் ஓதுவார போகக்கூடிய சத்தியமாக அவங்கெல்லாம் ஓதுவார போகணும். ஏன்னா வருங்காலத்தில் வந்து ஓதுவார சிவாயனம் கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய கானங்கள் வந்து அப்பேற்பட்ட கானமாக இருக்கு. ஏன்னா அந்த தகுதி வந்து அந்த ஓதுவாரத்துக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அருளைப்பூக்கு என்ன தகுதின்னு தெரியும் இல்லையா? அப்போ அந்த நாதம் வந்து அவர்கிட்ட விளையாடுது. சரிங்களா? அப்போ பூவுக்குள் மனம், பழத்தின் சுவை, வீணையின் நாதம், இப்படி நம்ம பயணிக்கிறோம். சரியா? அப்போ நம்ம சிறுதெய்வ வழிபாடு கூடாதுன்னு நம்ம ஏன் சொல்றோம்? சிறுதெய்வ வழிபாடுங்கிறது என்ன? இப்போ மாரியம்மா, காளியம்மா எல்லாமே சிறுதெய்வ வழிபாடுகள் நம்ம கூடாதுன்னு சொல்லலை. எல்லா தெய்வத்தையும் வணங்குவோம், சிவமா வணங்குவோம், அவ்வளோ. எல்லா தெய்வத்தையும் வணங்குவோம், சிவமா வணங்குவோம். நம்ம கண்ணுக்கு சிவமா தெரிஞ்சா போதும். கருப்பசாமியும் கும்பிடுங்க, பலி கொடுக்கறதுக்கு போகாத, கும்பிடு, சிவமா கும்பிடு, பாண்டி முனீஸ்வரான்னு முடிஞ்சு போச்சு. இதுதான் விஷயம். அப்போ நம்ம சைவத்துக்குள்ள இருந்து நம்ம இந்த குழந்தைகளெல்லாம் நம்ம கொடுக்கும் போது நாளைய தலைமுறை இது மாதிரி குழந்தைங்க வளர வைக்க சைவத்தை. ஏன்னா எதையோ நாடி பயணிக்குது. இப்போ நம்ம மலைவளம் சுரக்க மன்னவன் கோன் அரசு செய்ய குறைவிலா ஏன் சொல்றோம்? இந்த உலகத்துல மழை எதுக்கு தெரியுங்களா பெய்யுது? நல்ல மன்னனுக்காக ஒரு மழை பெய்யுது. சரிங்களா? கற்புடைய மங்கையருக்காக ஒரு மழை பெய்யுது. அதுக்கப்புறம் யாருக்காக பெய்யுது சொல்லுங்க? நல்ல உயிர்கள் ஓங்கல்னு சொல்லி நம்ம அடியார் பெருமக்கள் போற விண்ணப்பம் வைக்கணும் இல்லையா? சைவ நெறி, அந்த நெறிய நிற்கிறோம் பார், அந்த இன்னைக்கு இருக்கிற நெறி தவறாத அடியார்களுக்காக இன்னைக்கு ஒரு மழை பெய்யுது. சரிங்களா? நம்ம வந்து ஒரு இடத்துல கைலாயவதியை வாசிச்சாலோ பதிகம் பாடினாலோ மழை வரணும். இன்னைக்கு காலையில வந்து வெயில் இல்லை, நீங்க வாத்தியை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே மேகம் வந்து வருண பகவான் வந்து அப்படியே வெயில மறைச்சிட்டார். பயங்கரமான வெயிலா இருக்கும், வெயில மறைச்சிட்டார். அப்போ நம்மளது மாதிரி திருக்கூட்டங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம இன்னும் நிறைய திருக்கூட்டங்கள் நம்ம உருவாக்கணும். நம்ம வந்து நம்ம பகுதி மட்டும் இல்லை, நம்ம பகுதியில் நிறைய சூரியூர், அந்த பக்கம் விராலிமலை, 8 வரைக்கும் இருக்க அடியார் பெருமக்கள் நம்ம ஒருங்கிணைச்சு பயணிக்கணும். ஏன்னா கருத்து வேறுபாடு நமக்குள்ள இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடு நமக்குள்ள வந்துருச்சுன்னா சைவத்தை வளர்க்க முடியாது. சரிங்களா ஐயா? யாரு வேணா இருந்துட்டு போடும் சார். நம்ம வந்து கோஷ்டி கிடையாது, நம்ம வந்து சைவத்துக்காக நம்ம பாடுபடுறோம். அப்போ வந்து யாரை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? இதில் நம்ம வந்து ஜாதியோ மதமோ இதையும் நம்ம உள்ள கொண்டு வரல. நம்ம கண்டிக்க ருத்ரம் போட்டா அது யார் அவ்வளோதான். நம்ம வந்து அதை மட்டும் தான் நம்ம மனசில் வச்சுக்கணும், தவிர வேறு எதையும் நம்ம நினைக்கூடாது. அடியாரை வணங்கணும், அடியார் பண்பு இருக்கணும். அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் எல்லா இடங்களையும் நடக்குது. இன்னைக்கு வந்து இது மாதிரி குழந்தைகள் வந்து ஆத்மாத்மா வந்து சுவாமியை வந்து வணங்கும் போது இவங்க காலங்களில் இன்னும் சைவத்தை வளர்ப்பாங்க. சரிங்களா? ஏன்னா எல்லா உயிரும் உயிர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம முகம் வந்துருச்சுன்னா வக்கரம் தலை தோங்காது. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? உயிர்களை கொல்லாமை வேண்டும், புலால் உண்ணாமை வேண்டும் நம்ம வந்து சைவத்தில் பயணிக்கிறோம். ஆனால் துன்பம் வரும், அடியார்களுக்கு துன்பம் வராமல் இருக்காது. அடியாரன் ருத்ராட்சம் போட்டுனா சுவாமி வறுத்து எடுப்பார். இருக்கிறதா இல்லையா? ஒரு அடியாரிய அடிப்பாரு, அத்தனையும் தாங்க. ஏன்னா 7 ஜென்மத்தினுடைய பாவத்தை இதோட கழிக்கிறார், முடிச்சது. அவ்வளவுதான். யார் சொத்து? சிவன் சொத்து. சொல்லுங்க, சிவன் சொத்து யாரு? நம்ம தான் அடியார் பெருமக்கள் தான் சிவன் சொத்து. என்ன சொல்றான்? ஒரு அடியார ஒருத்தர் வஞ்சக பேச்சு பேசினாலே அவன் கெட்டு போயிடுவான். வஞ்சக பேச்சு பேசக்கூடாதான். நல்லா புரிஞ்சுக்க. ஒரு மெய்யடியார வஞ்சகமா பேசிட்டாலே கெட்டு போயிட்டான். பெருமான் பெரிய அடி அடிப்பாரு. ஏன் அந்த நம்ம எதுவும் பேசக்கூடாது, சிவசிவான போயிடும். அகத்தியர் மாதிரி பிடி சாபத்தை கொடுக்கக்கூடாது. எப்படி? அகத்தியர் மாதிரி பிடி சாபத்தை நம்ம கொடுத்தோம்னா சிக்கல் ஆயிரும், நம்ம சிக்கல் காட்பட்டுருவோம். எவன் என்ன பேசினாலும் பேசட்டும், பேசிட்டே இருக்கு. நம்ம வழியில பயணிப்போம். நம்ம வருங்காலத்தில் வந்து நம்ம வந்து
இறைவன் மீது பற்று வச்சு எல்லா இடங்களிலும் பழைய ஆலயங்களை எடுத்து புதுப்பிச்சு தரணும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய பயணம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அரிக்கு நல்லா தெரியும் தம்பிக்கு. பழைய ஆலயங்கள் இப்போ நம்ம முசுகுந்தீஸ்வரர் குருமானூர் இருக்கார், அந்த ஆலயம் சீக்கிரம் நம்ம குடும்பங்களுக்கு வைக்கணும். அதுக்காக சுவாமிகிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுங்க, ஒரு பதிகம் பாடுங்க. அதுக்காக ஒரு பதிகத்தை பாடுங்க.